அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏன்னா வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை விவகாரம் முதல் நாள் செவ்வந்தி வாங்கிய சிம்மட்டை. போலீசாரினால் தற்பொழுது தேடப்பட்டு வரும் கனிமுல்ல சஞ்சீவவின் படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி என்ற பெண் தனது பெயரில் சிம்மட்டை ஒன்றை கொள்வனவு செய்துள்ளமை முதல் விசாரணையில் தெரிய வருகின்றது. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் இந்த சிம்மட்டை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடுவல பகுதியில் இருக்கும் ஒரு விற்பனை நிலையத்தில் இந்த சிம்மட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. கடந்த 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ சட்டத்தரணி வேடத்தில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவர் நீதிமன்ற கூட்டுக்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டு தப்பிச் சென்றிருந்தார். குறித்த துப்பாக்கிதாரியும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் செவ்வந்தி என்ற பெண்ணும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் வெளியிட்ட பகுதியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். குறித்த காலப்பகுதியில் செவ்வந்தி என்ற பெண்ணின் பெயரில் சிம்மட்டை ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சுடும் சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சிம்மட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. திகதி துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முன்னர் கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னர் தற்பொழுது காணாமல் போயிருக்கும் பெண் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் கடுவல வெளியிட்ட பகுதியில் இருக்கும் ஒரு கடையிலிருந்து சிம் கார்டு வாங்கியுள்ளார். 19ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முதல் நாள் அந்த பெண்ணும் துப்பாக்கிச்சூடு நடத்தி வரும் வெளிவிட்ட பகுதியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தனர். கடையில் இருந்தபோது அங்கு வந்த பெண் தனது பெயரில் இந்த சிம்மட்டை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் சந்தேகம் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த இருப்பதாக சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. இசாரா தங்குவதற்கு பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தீவிரமடையும் போலீஸ் விசாரணை. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி கொலைக்கு முதல் நாள் கடுவலை இருக்கும் ஹோட்டலில் தங்குவதற்கு வந்ததை காட்டும் புகைப்படங்கள் சிசிடிவி காணொளிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கொலை நடத்துவதற்கு முதல் நாள் மாலையில் அவர்கள் காரில் கொட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கொட்டல் நிர்வாகத்திடம் கூறியிருக்கிறார். அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டலில் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுக்கின்றார். இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியாகியிருக்கிறது. இத்தாலியில் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு. இத்தாலியில் இளைஞர்களுக்கான அதிகளவான வேலைவாய்ப்புகள் வழங்குவது தொடர்பில் 2 நாடுகளுக்கிடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அண்மையில் சபாநாயகர் யகத் விக்ரமனக்க இலங்கைக்கான இத்தாலிய தூதுவருக்கு இடையில் விசேட சந்திப்பின் போது இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் பதிவாகி இருக்கிறது. இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை இத்தாலி தூதுவர் பகிர்ந்திருக்கின்றார். இத்தாலியில் வசிக்கும் இலங்கை மக்கள் அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கும் இலங்கைக்கும் அந்நிய செலாவணியை அனுப்புவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலுவான பங்களிப்பு வழங்குகின்றனர். 2 நாடுகளுக்கிடையில் தற்போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கு இத்தாலி தூதரகம் தயாராகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி இருக்கும் எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் துயிலும் ஆலயம் அங்குரார்ப்பணம். எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் துயிலும் இல்லம் சாந்தனின் தாயாரினால் இன்று காலை 9 மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தனின் புகழுடல் புதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் சாந்தன் துயில் ஆலயம் என்று உருவாக்கப்படுகின்றது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் குடிவரவு சட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி காலமானார். அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் 33 வருடங்களாக போராடி வந்தனர். சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சாந்தனை மீள இலங்கைக்கு அழைத்து வர அவரது குடும்பத்தினர் சுமார் 1.5 வருட காலமாக பெரிதும் முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரச பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தன் சிகிச்சை பென்றி காலமானார். அதன் பின்னரே சாந்தனின் உடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அன்னாரின் சொந்த ஊரான எள்ளம்குளத்திலும் அவரது துயிலுமில்ல மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கிராமிய திட்டங்களுக்கு 1400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசாங்கத்தின் சார்பாக 1400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை கிராமிய திட்டங்களுக்கு பயன்படுத்த ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். பிறைக்குழு மாநாடு. புனித ரமலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன.
இன்றைய தினம் மாலை மஃப்ரீத் தொழுகையைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 1446 ஆண்டுக்கான புனித ரமலான் மாத தலைமுறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள் என்று பல உலமாக்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டின் எந்த பகுதியிலும் ரம்லான் மாத தலைமுறை தென்பட்டால் அதனை தகுந்த ஆதாரங்களுடன் 011 24 32 110 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் மக்களிடம் கேட்டிருக்கின்றது. பிறை தென்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டால் ரம்லான் மாதம் நாளை தொடங்கும் என்றாம். இது முஸ்லிம் மக்களுக்கு நோன்பு ஆரம்பிக்கும் நாளாகும். ரம்லான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதும், தொழுகைகள், தானங்கள், பிற மதச்சடங்குகள் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா போன்ற அமைப்புகள் பிறை தென்பட்டதை கண்காணிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். இவை நாட்டின் பல பகுதிகளிலிருந்து புறப்படும் தகவல்களை ஒருங்கிணைத்து ரமலான் மாதத்தின் தொடக்கத்தையும் சொல்கின்றனர். முஸ்லிம் மக்கள் ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கின்ற பிறைக்குழு மாநாட்டின் முடிவுகளை கவனமாக பின்பற்ற வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே நோன்பு தொடங்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 188 ரூபா, கனேடியன் டாலர் 208 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 313 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 223 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 378 ரூபா, சுவிஸ் பிராங்க் 336 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 299 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 784 ரூபா, குவைத் தினார் 957 ரூபா, ஓமான் ரியால் 767 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 78 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபா. அடுத்த தேர்தலில் அரசுக்கு பதிலடி. பொறுப்புக்கூறல் விடயத்தில் கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகிறது. இதற்கான பதிலடியை தமிழ் மக்கள் அடுத்த தேர்தலில் வழங்குவார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம், இழப்பீட்டு பணியகம் போன்ற விடயங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறுமுறைகளாகும். இது பற்றி ஜெனீவாவில் கதைத்து பலனில்லை. புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதியளித்தீர்கள். அது எப்போது வரும்? அதனூடாக தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கப்படுமாத என்பதை தெளிவூட்டல் வழங்குங்கள். பொறுப்புக்கூறல் விடயத்தில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. அதற்கான பதிலடி அடுத்த தேர்தலில் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும். தமிழின அழிப்புக்கான காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கோடீஸ்வரன். தமிழின அழிப்புக்கு காரணமானவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அறிவித்திருக்கின்றார். தமிழின அழிப்புக்கான காரணமானவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் மாத்திரமே தமிழ் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும்.